ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காக நன்றி அப்பா. எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய பிரச்சனைகள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் பாதைகள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். உடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனிடத்தில் என்ன செய்திருக்கிறது, நமக்கு என்ன செய்திருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவ பாவத்துக்கு எதிரான தேவ கோபத்தை திருப்தி செய்திருக்கிறது. மனிதர்களிடத்தில் தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறது. நம்மை பாவங்களற கழுவி நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறது. தேவனுடைய நீதியினால் நாம் மறுபடியும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய நீதியை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் நீதிமான் என்று தேவனால் அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வாழ்வு நமக்கு ரட்சிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் நாம பரலோகத்துல போய் அனுபவிக்கின்ற ஒரு வாழ்வு இல்ல, இந்த உலகத்திலேயே எப்பொழுது நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ அடுத்த வினாடியே இந்த வாழ்வு ஆரம்பித்து விடுகிறது. நீங்கள் எந்த அளவு அதை அறிந்து கொள்ளுகிறீர்களோ, தேவனையும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்களோ, அந்த அளவு இந்த உலகத்துல என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இப்பேற்பட்ட ஒரு வாழ்வு, என்றென்றைக்குமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தங்கி இருக்கின்ற ஒரு வாழ்வு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான்ல ஒரு வசனத்துல சொல்லுகிறார், நான் இனி உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுவது இல்லை, உங்களை சிநேகிதர் என்று நான் என்ன செய்றேன்? சொல்கிறேன். சிநேகிதருக்கு எதையும் என்ன செய்ய மாட்டாங்க? மறைக்க மாட்டாங்க. அதனாலதான் ஆவியானவர் வரப்போகின்ற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. நமக்கு என்ன தேவையோ அதை அறிவிக்கிறவராக, அவரது வழி நடத்துதலையும் ஆலோசனையையும் அவரது பலத்தையும் அவரது அன்பையும் சமாதானத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக அவர் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனே நம்முடைய நண்பரை தேடுகிறோம் இல்லையா? எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அதற்கு அந்த நண்பர் தீர்வு சொல்லுகிறாரோ இல்லையோ, அவருக்கு முடியுமோ முடியாதோ, ஒரு ஷேரிங் இல்லையா? நம்முடைய பிரச்சனைகளை நண்பர்களிடம் என்ன செய்யறோம்? பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஆனால் உலகத்தையே படைத்தவர் நமக்கு சிநேகிதராக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி ஒரு சிநேகிதரை நாம் தேடுகிறோமோ, ஒரு நெருக்கமான ஒரு உறவுக்குள்ள இருக்கிறோமோ, இதே ஒரு ஐக்கியத்தை நமக்கு கொடுக்க அவர் நம்மோடு காத்து கொண்டிருக்கிறார், நமக்குள் காத்து கொண்டிருக்கிறார். இந்த அனுதின அனுபவத்தை நாம் அனுபவிக்கிறோமா?
கடந்த வாரம் நாம தியானித்தோம். ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவம் செய்ய முடியும். ஏனென்றால் நாம் மறுபடியும் பிறந்திருப்பது நம்முடைய ஆவியில் தானே தவிர நம்முடைய சிந்தனையில் அல்ல, நம்முடைய சரீரத்தில் அல்ல. ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் பாவம் செய்தோம் என்றால் அவருடனான ஐக்கியத்தை நாம் இழந்து விடுகிறோம். நான் சொல்றது புரியுதா? அவர் சிநேகிதராக, தகப்பனாக, எல்லாவற்றையும் அறிவிப்பதற்கும் அவரது வாழ்வை வெளிப்படுத்துவதற்கும் நம் மூலமாக செயல்படுவதற்கும் அவரது வல்லமையோடு நமக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். பழைய உடன்படிக்கையில தெய்வ மனிதர்கள் எல்லாம் ஜெபிப்பாங்க, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தாரும் தேவனே, என்னுடைய ஜெபத்திற்கு இறங்கும் தேவனே. பெரிய பெரிய தெய்வ மனிதர்கள். இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில அந்த இடத்துல நம்ம அவர் என்ன செய்யல? வைக்கல. நமது ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அவரது வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. என்றைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினாரோ தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் அவர் ஆம் என்று அவர் பதில் அளித்து விட்டார். இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் ஒரு விசுவாசிக்கு வேண்டாம். நான் சுகத்தை பெற்றுக் கொள்ளுவேனா, எனக்கு சுகம் கொடுப்பாரா என்று காத்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஆம் என்றே அவர் பதில் அளித்திருக்கிறார். என்னால விடுதலையை பெற முடியுமா, என்னால சமாதானத்தோடு வாழ முடியுமா, எனக்கு நிம்மதி வேண்டும், எனக்கு கிடைக்குமா? உங்களுடைய ஜெபத்திற்கு கிறிஸ்துவுக்குள் அவர் ஆம் என்று பதில் அளித்திருக்கிறார். இந்த ஜெபத்துக்கான பதில ஒரு நிச்சயத்தோடு நம்மால் பெற முடிகிறதா? ஒரு கான்பிடன்ஸ், ஒரு தைரியத்தோடு நம்மால் இந்த பலனுக்குள் செல்ல முடிகிறதா என்றால் அநேக சமயங்களில் இல்லை. ஏனென்றால் அவருடனான இந்த ஐக்கியத்தில் நமக்கு ஒரு பிரிவு வருகிறது. நாம் விழுந்து போகின்ற இடத்தில் நம்முடைய சமாதானம் அதுல என்ன செய்து விடுகிறோம்? இழந்து விடுகிறோம். ஒரு விசுவாசி பாவம் செய்ய முடியுமா என்று கேட்டால் பாவம் செய்ய முடியும், அதுதான் உண்மை. ஒரு விசுவாசி பாவம் செய்வதினால் ரட்சிப்பை இழந்து விடுவாரா என்று கேட்டால் இல்லை, அதுதான் சுவிசேஷம். ஏனென்றால் நம்முடைய நற்கிரியைகளினால் இந்த ரட்சிப்பை அவர் நமக்கு என்ன செய்யல? தரல. இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளினால் அவர் சிந்திய இரத்தத்தினால் இந்த ரட்சிப்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரட்சிப்பின் நிச்சயமே என்னவென்றால் இது நித்திய மீட்பு. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் ரட்சிப்பின் நிச்சயம். அவரது ஆவியானவரால் நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். நீங்கள் தவறி விழும் பொழுது நீங்கள் ரட்சிப்பை இழந்து போவது இல்லை. ஆனால் தவறி விழுந்த இடத்தில் நின்று கொண்டே இருக்கும் பொழுது அவரது ஐக்கியத்திற்குள் செல்ல முடியாமல் அந்த ஐக்கியத்தில் ஒரு பிரிவு ஏற்படுகிறது. ஜெபிக்க செல்வதில் தயக்கம், ஒரு சோர்வு, அவருடைய வார்த்தையை தியானிப்பதில் ஒரு மந்தமான ஒரு நிலைமை, ஒரு குற்ற மனசாட்சி, ஒரு சோர்வு, எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா என்ற சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை, தேவனிடத்தில் நெருங்கி செல்வதற்கு பதிலாக அவரை விலகி செல்லக்கூடிய ஒரு இடம், இதையெல்லாம் பாவம் ஒரு விசுவாசியின் வாழ்வில் ஏற்படுத்திவிடும். அது டேமேஜ் பண்ற இடம் இதுதான். அவருடைய ஐக்கியத்திற்குள் செல்ல விடாமல் அது என்ன செய்கிறது? தடுக்கிறது. மனம் திரும்புவதற்காக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரா? காத்து கொண்டிருக்கிறார். நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ அந்த இடத்துல மனம் திரும்புவதற்காக, அவர் செயல்படுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார்.
இந்த மன்னிப்பை நாம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மன்னிப்பு இலவசமாக கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைலபிள். எப்பொழுதும் அந்த மன்னிப்பு என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது? காத்து கொண்டிருக்கிறது. அவரால் மன்னிக்க முடியாத பாவம் என்று உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்க முடியாத பாவம் என்று ஒன்றுமே உலகத்தில் இல்லை. நீங்க கேட்ட பிறகுதான் அவர் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று இல்லை. நீங்கள் கேட்பதற்கு முன்னாடியே அங்கு மன்னிப்பு என்ன செய்யப்பட்டிருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அன்புள்ள தகப்பன் இல்லையா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் எபிரேயர் 10:14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நீங்க லேவியராகமத்துல எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், வருடம் தோறும் அவர்கள் பலியிட வேண்டி இருந்தது. அந்த பலிகளை கொண்டு அவங்க ஆசாரியர்கள் கிட்ட என்ன செய்யணும்? போகணும். ஆசாரியர்கள் அந்த மக்களையும் சுத்திகரித்து தானும் சுத்திகரித்து கொண்டு அந்த இரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அவர் என்ன செய்கிறார்? செல்கிறார். ஆனால் இந்த பலி அவர்களை பூரணப்படுத்த முடிந்ததா என்று கேட்டால் இல்லை. பூரணப்படுத்த முடிந்தது என்றால் ஒரே பலி போதும், அடுத்தவங்க பலி கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. வருடம் தோறும் அந்த பலி தேவைப்பட்டது. ஏனென்றால் அது வெளிப்புறமான ஒரு சுத்திகரிப்பு. விலங்குகளின் இரத்தம் பாவங்களை மூடியது. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாவங்களற கழுவி இருக்கிறது. உங்களுக்கு இன்னொரு வசனம் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது என்ன செய்கிறதா? ரத்தம் தான் செய்கிறது. எதனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இத்தனை விசேஷத்தை பெற்றிருக்கிறது என்றால், நம்முடைய பாவத்தை நிவிர்த்தி செய்கின்ற பலியாக அது இருக்கிறது. பழைய உடன்படிக்கையில அந்த லேவியராகமத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அந்த இரத்தம் அந்த பாவங்களை எப்படி மூடியது என்று ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அந்த இரத்தம் வெளிப்புற சுத்திகரிப்பை கொடுக்க முடிந்ததை தவிர உள்ளே மனசாட்சியை என்ன செய்ய முடியல? சுத்திகரிக்க முடியல. ஆவியை உயிர்ப்பிக்க முடியல. அங்க வாழ்வை கொடுக்க முடியல, பரிசுத்தமாக்க முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமோ பாவ நிவர்த்திக்காக செய்யப்பட்டு நம்முடைய ஆவியை அது என்ன செஞ்சிருக்குதா? உயிர்ப்பித்திருக்கிறது. நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறது. வாசிக்கலாம் எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நம்முடைய குற்ற மனசாட்சியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் போக்கி இருக்கிறது. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சுத்திகரிப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை எப்படி சுத்திகரித்திருக்கிறது, இப்பொழுது எதை சுத்திகரிக்க காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே உங்களுடைய ஆவியை அது சுத்திகரித்து விட்டது.
பாவங்களற கழுவி ஒரு புதிய ஆவியை அது என்ன செய்திருக்கிறது? கொடுத்திருக்கிறது. உங்க ஆவியில நீங்க புதிதாக பிறந்த குழந்தையை போல தேவ வித்தினால் மறுபடியும் நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவி புதிதாக இருக்கு. அதுக்கு கடந்த காலம் கிடையாது. தேவ சாயலை அது பெற்றிருக்கிறது. கிறிஸ்துவே அதற்கு நீதியாக இருக்கிறார். ஆவியில் சுத்திகரிப்பை அது முடித்து விட்டது. இன்றைக்கு நமது சிந்தனையையும் நமது சரீரத்தையும் சுத்திகரிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆவி மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறதை தவிர நம்முடைய சிந்தனையும் சரீரமும் இன்னும் மறுரூபமாக்கப்படவில்லை. நம்ம குற்ற மனசாட்சியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சமாதானத்தோடு தைரியமாக அவருடைய உறவிற்குள், அந்த ஐக்கியத்திற்குள் நம்மால் என்ன செய்ய முடியும்? செல்ல முடியும். இது ஏன் நம்ம சிந்தனைக்கு தெரிவது இல்லை என்றால், நம்முடைய சிந்தனை சத்தியத்தை கொண்டு இன்னும் மறுரூபமாக்கப்படவில்லை. தேவனுடைய கிருபை அதற்கு இன்னும் தெரியவில்லை. புதிய உடன்படிக்கையில நாம் புதிதாக ஒன்றை வேண்டும் என்று கேட்கக்கூடிய இடத்தில் தேவன் இன்றைக்கு நம்மை வைக்கவில்லை. அவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நம்முடைய சிந்தனைகளுக்கு அறிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க ஒரு சுகத்தை தேடி வந்திருக்கலாம், அவருடைய அன்பை தேடி வந்திருக்கலாம், விடுதலை தேடி வந்திருக்கலாம். நீங்க என்ன தேடி வந்தீர்களோ அது வெளியே இல்ல, தேவனுடைய கரத்தில் அல்ல, உங்களுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இத நீங்க எந்த அளவுக்கு உங்க சிந்தனையில நீங்க அறிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த விடுதலை, அந்த சுகம், அந்த சமாதானம் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த இடத்துலதான் ஒரு விசுவாசியை வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்தாலும் சரி, அதை மேற்கொள்ளக்கூடிய அந்த பிரசன்னம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. உங்க ஆவி பரிபூரணமாக இருக்கிறது. இந்த இடத்தெல்லாம் நம்ம ஏன் பார்க்கறது இல்ல அப்படின்னு சொன்னா, நாம பெற்றுக்கொள்ளாமல் இல்லை, அதை அறியாமல் இருப்பதினால். அவர் நம்மை வாழ வேண்டிய ஒரு முறை வைத்திருக்கிறார். கிருபை நமக்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எனக்கு அங்க மன்னிப்பு இருக்கிறதுன்னு சொன்னா உண்மையிலேயே அதுதான். ஆனா என்ன வேண்டுமானாலும் செய்தால் அந்த உறவிற்குள், அந்த ஐக்கியத்திற்குள் நம்மால் ஒரு நிச்சயத்தோடு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நான் இதெல்லாம் செஞ்சாதான் எனக்கு சுகம் கொடுப்பாரான்னு கேட்டா இல்ல. நம்ம பாவியா இருக்கும் போதே ரட்சிப்பை என்ன செய்து விட்டார்? கொடுத்து விட்டார். நீங்க மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அவர் மன்னிப்பை கொடுப்பாரான்னு கேட்டா அதுவும் இல்ல. நீங்க மன்னிப்பை கேட்கிறதற்கு முன்பதாகவே மன்னிப்பு கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய டேங்க்ல மழை தண்ணி நிரம்பி இருக்கு. அந்த தண்ணீர் எப்ப வெளியே வரும்னு சொன்னா அந்த டேப்பை திறந்து விட்டா என்ன செய்யும்? வரும் இல்லையா? அதே போல நீங்கள் அவர் என்ன செய்திருக்கிறாரோ அதை விசுவாசித்து நீங்கள் அறிக்கையிடும் பொழுது அந்த மன்னிப்புக்குள்ள நீங்க போறீங்க. நீங்க கஷ்டப்பட்டு, நீங்கள் அழுது மஞ்சாடி இரக்கத்துக்காக கெஞ்சி நிற்கிற இடத்தில் இன்றைக்கு தேவன் உங்களை என்ன செய்யல? வைக்கல. 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நீங்க அறிக்கை இட்டால்தான் எனக்கு மன்னிப்பான்னு கேட்டா இல்ல. அறிக்கை இடுவதற்கு முன்பதாகவே இந்த மன்னிப்பு என்ன செய்து கொண்டிருக்கு? காத்து கொண்டிருக்கிறது. அப்போ நான் ஏன் அறிக்கையிட வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய கடந்த கால பாவத்தை மாத்திரம் அது கழுவவில்லை, என்னுடைய நிகழ்காலத்திலும் என்னை சுத்திகரிப்பதற்காக அது காத்து கொண்டிருக்கிறது.
அந்த சுத்திகரிப்பிற்குள் நான் எப்படி செல்ல முடியும் என்றால், தேவன் பாவத்தை எவ்வாறு பார்க்கிறாரோ, தேவன் அதற்கு சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ, அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நான் அறிக்கையிடும் பொழுது அந்த சுத்திகரிப்பிற்குள் நாம் என்ன செய்கிறோம்? செல்கின்றோம். இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். இது ஒரே நாள்ல முடிகிற காரியம் இல்லை. உங்களுக்கு இன்னும் இதை எளிமையா நான் சொல்கிறேன். வாசிக்கலாம். யோவான் 13:8 வாசிக்கலாம். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். சீஷர்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிறார். அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது தன்னோட துணியை எடுத்து அவர் என்ன செய்யறாரா? சீஷர்களோட கால்களை துடைத்து கழுவ ஆரம்பிக்கிறார். இத பார்த்த உடனே பேதுருக்கு கஷ்டமா இருக்கு. மேசியா என் கால்களை கழுவுவதா? இல்ல இல்ல, நீங்க என்ன செய்யாதீங்க, என் கால்களை என்ன செய்யக்கூடாது? கழுவக்கூடாது. அதுக்கு அவர் என்ன சொல்றார் பாருங்க. இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அதுக்கு பேதுரு சொல்றார் பாருங்க. அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட என்ன செய்ய வேண்டும்? கழுவ வேண்டும். என் காலை மாத்திரம் இல்ல, எனக்கு பங்கு வேண்டும் சொன்னா என்னோட முழு சரீரத்தையும் நீங்க என்ன செய்யுங்க? கழுவுங்க. அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க. வாசிக்கலாம் 10 இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். இயேசு அவரை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் எப்படி இருக்கிறாங்களா? சுத்தமாய் இருக்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? முழுகினவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியில் மறுபடியும் பிறந்த ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பை பெற்று கொண்டவர்கள் மறுபடி முழுதும் கழுவ வேண்டிய அவசியம் இல்ல. கால்களை மாத்திரம் கழுவினால் போதும். அப்படி என்றால் ரட்சிப்பை பெற்று கொண்ட பிறகு ஒரு தவறு செய்கிறோம், விழுந்து விட்டோம் என்றால் நாம் மறுபடியும் ரட்சிப்பை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம் மறுபடியும் முழுவதுமாக நம்முடைய ஆவி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏற்கனவே நமது ஆவி என்ன செய்யப்பட்டாயிற்று? சுத்திகரிக்கப்பட்டாயிற்று. முழுகினவன் எப்படி இருக்கிறாங்களா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க. இயேசு அவரை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும், மற்றபடி அவர் முழுவதும் எப்படி இருக்கிறாரா? சுத்தமாய் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். காலையில எழுந்து நம்ம குளிக்கிறோம், கிளம்பி வெளியே போறோம். வெளியில வேலை இருக்குது, போயிட்டு எல்லா பக்கமும் சுத்தி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருகிறோம். வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம்? கை கால்களை கழுவுவோம் இல்லையா? ஏன்? வெளியே போயிட்டு வந்ததுனால வெளியே உள்ள தூசி எல்லாம் நம்முடைய கால்கள்லையும் கையிலையும் முகத்துல என்ன செஞ்சிருக்கோம்? பட்டிருக்கோம் இல்லையா? அதனால அதை நம்ம சுத்தம் செய்யறோம். அதே போலதான் அவரது ஆவி, நமது ஆவியை அவரது இரத்தத்தினால் கழுவி சுத்தமாக்கி விட்டார். நம்முடைய சிந்தையும் நம்முடைய சரீரமும் இந்த தூசி நிறைந்த, பாவம் நிறைந்த பிசாசின் கையில் உள்ள உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சிந்தனைகளினால், நம்முடைய ஆட்டிடியூடு, நம்முடைய அணுகுமுறைகளினால், நம்முடைய வார்த்தைகளினால், நமது சரீரத்தினால், நமது செயல்களினால் நாம் ஒரு பாவம் செய்யும் பொழுது நான் மறுபடியும் ஆவியில் பிறக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் மறுபடியும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் என்னுடைய கால்களை மாத்திரம் கழுவினால் போதும். இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் உங்களால் நிச்சயத்தோடு தைரியமாக உங்களுக்கு ஜெபத்துக்கான பதிலையும் அவருடைய ஐக்கியத்திற்குள்ளையும் தைரியமா உங்களால என்ன செய்ய முடியும்? போக முடியும். இல்லை என்றால் நான் ரட்சிப்பை இழந்து விட்டேனோ, மறுபடியும் நான் ஆவியில் பிறக்க வேண்டுமோ,
நான் மறுபடியும் அந்த சுத்திகரிப்புக்குள்ள போக வேண்டுமா? இல்லை. முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்யப்பட்டிருப்போமா? ஐக்கியப்பட்டிருப்போம். இதுல ஒருவரோடு ஒருவர் என்று சொல்லப்படுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், கிருபை என்பது அவரது வழியில் நடக்கக்கூடிய பலத்தை நமக்கு தருகிறது. அவரது வழியில் நடக்கக்கூடிய விருப்பத்தை நமக்கு தருகிறது. நம்முடைய பாவ செயல்கள்ல இருந்து நம்மை தூக்கி எடுக்கிறது. அந்த பாவ செயல்கள்ல இருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறது. அது மாத்திரம் இல்ல, மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை நமக்கு கிருபை கொடுக்கிறது. அந்த வழியில நடத்தி செல்லுகிறது. அவரது உறவு, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல போடப்பட்டிருந்தது, ஃபெல்லோஷிப். அவருடனான ஐக்கியம். உறவுக்கும் ஐக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ரிலேஷன்ஷிப், உறவுக்கும் ஐக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? உறவு என்பது மாறாது. உதாரணமாக, ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளை பிறப்பால் அந்த பெற்றோரின் பிள்ளை. இது உறவு. இந்த உறவு எந்நாளும் ஒரு காலம் அது என்ன செய்யாது? மாறாது. ஆனால் அந்த பிள்ளை தன்னுடைய கீழ்ப்படியாமையினால் பெற்றோருக்கு பிடிக்காத செயல்களுக்குள் செல்லும் பொழுது பெற்றோருடனான, தந்தையுடனான, தாயுடனான அந்த ஐக்கியம் என்ன செய்யும்? உடைஞ்சு போகும், குறைய ஆரம்பிக்கும். இது ஃபெல்லோஷிப். இந்த நெருக்கமான ஒரு அனுபவம் மாறும் அதுல. ஆனா அந்த குடும்பத்தோட பிள்ளை என்ற அந்தஸ்து அந்த பிள்ளைக்கு என்ன செய்யாது? மாறாது. அது போலதான் தேவனுடனான நமது உறவு ஒரு நாளும் என்ன செய்யாது? மாறாது. நீங்க என்றைக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம், அவர் இரட்சகர் இல்ல, எனக்கு அவர் தேவையில்லை அப்படின்னு நிராகரிக்கிறீங்களோ, அன்றைக்கு உங்களை விட்டு என்ன செய்யும்? விலகும். ஏனென்றால் நீங்கள் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டுதான் அவருடைய பிள்ளை என்று என்ன செஞ்சிருக்கிறீங்க? மாறி இருக்கிறீர்கள். வாசிக்கலாம், யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதுல என்ன குவாலிஃபிகேஷன் போடப்பட்டிருக்கு? அவருடைய பிள்ளை ஆவதற்கு என்ன தகுதி போடப்பட்டிருக்கு? இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரா? இல்ல. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நீங்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டால் போதும், தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பு நமக்கு எளிது, ஈஸி. ஏனென்றால் அது இலவசம். நம்முடைய பங்கு என்று அதுல ஒன்றுமே இல்லை. அவருக்கு அது கடினம். ஏனென்றால் படைத்தவர் ஒரு படைப்பாக மாறி அவரால் செய்ய முடியாத ஒரு செயலை செய்து முடித்து இலவசமாக நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த இலவசமான ரட்சிப்பு ஒருவரும் இழந்து போக கூடாது என்று அதை அவர் கடினமான முறையில் தரவில்லை. அதை எளிதான முறையில் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசித்தால் போதும், நாம் ரட்சிப்பை என்ன செய்து கொள்றோம்? பெற்றுக்கொள்றோம். அவரை நீங்க ரட்சகரா ஏற்றுக்கொண்டால் போதும், அடுத்த வினாடியே ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரம் இல்ல, தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை நீங்கள் என்ன செய்து கொள்றீங்க? பெற்றுக்கொள்றீங்க. தேவனுடைய பிள்ளை. நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பிள்ளைக்கு என்ன அந்தஸ்தெல்லாம் கொடுத்திருக்கிறோம் இல்லையா? நம்முடைய சுதந்திரம் எல்லாமே அந்த பிள்ளைகளுக்கு தான் இல்லையா?
உலகத்தையே படைத்தவருடைய தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்து. ஒரு விசுவாசிக்கு இன்னும் அந்த அந்தஸ்து என்ன செய்யல, புரியல. நோயோடும் பாவத்தோடும் பிசாசோடும் மனிதர்களோடும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், போராடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உட்கார வச்சிருக்கிற இடம் எது நமக்கு இன்னும் என்ன செய்யல, தெரியல. நீங்க பாவம் செய்யும் போது இந்த உறவை நீங்கள் இழக்க மாட்டீர்கள். இது உங்கள் அந்தஸ்து. இந்த பிள்ளை என்ற அந்தஸ்தை நீங்கள் இழக்க மாட்டீர்கள். ஆனால் உங்களோடு அனுதினமும் ஐக்கியம் வைத்துக் கொள்வதற்கு, உங்களோடு பேசுவதற்கு, உங்களோடு உறவாடுவதற்கு, உங்களை பலப்படுத்துவதற்கு, வழி நடத்துவதற்கு, அவர் வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு, அவர் அன்பை காண்பிப்பதற்கு, உங்களை தாங்குவதற்கு, தப்புவிப்பதற்கு உங்களுடனே கூட இருக்கிறார் இல்லையா? அந்த ஐக்கியத்தை என்ன செய்வோம், இழந்து விடுவோம். எவ்வளவு பெரிய சத்தியம் இல்லையா? எவ்வளவு வஞ்சிக்கப்படுறோம் இல்லையா? எத்தனை முறை தப்பு செஞ்சாலும் சரிப்பா, எனக்கு மன்னிக்கிறதுக்கு அவர் இருக்கிறார். எஸ், இருக்கிறார், உண்மைதான். ஆனா அது நான் தவறு செய்வதற்கான லைசன்ஸ் கிடையாது. உண்மையிலேயே கிருபை என்ன செய்யும் தெரியுமா? அவரது அன்பை புரிந்து கொண்டால் அது என்ன செய்யும் தெரியுமா? உலகத்தை விட்டுட்டு அவரை தேட வைக்கும். அவருக்காக வாழ வேண்டும் என்ற ஆசையை கொடுக்கும். கிருபை அதை தான் கொடுக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உடைந்து போன ஐக்கியத்தை ஒட்டுவதற்கு அந்த சுத்திகரிப்பு அவசியமாக இருக்கிறது. நீங்க ஆவியில் மறுபடியும் பிறக்கணும்னு தேவையில்லை. தினம் தினம் நீங்க விழுந்து போகும் போதெல்லாம் நீங்க மறுபடியும் நீங்க பிறக்கணுங்கிற அவசியம் இல்ல. அது ஒரு முறை அனுபவம், அது நித்தியமான அனுபவம். அது முத்திரையிடப்பட்டு பாதுகாப்பாக இருக்கிறது, சீல்டு. மனுஷன் சீல் பண்ணல, யாரு சீல் பண்ணிருக்கிறா? ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. யோவான்ல அதை சொல்றாரு, அவைகள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறது, அவைகள் கெட்டு போவதில்லை, ஒருவனும் என் கையிலிருந்து அதை பறிப்பதும் இல்லை. அவர் கையிலிருந்து அதை யாரும் என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது. அவ்வளவு செக்யூரா அதை என்ன செஞ்சிருக்கிறார், பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் நிச்சயம் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். என் தேவன் என் மேல என்ன செய்யல, கோபமா இல்ல, என்னை எவ்வளவாக நேசிக்கிறார். இந்த உடைந்து போன ஐக்கியத்தை ஒட்டுகிறதற்கு இந்த வசனம் சொல்லுது பாருங்க, மறுபடியும் வாசிக்கலாம். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்யுமா, சுத்திகரிக்கும். இதுல சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்றது ஒரு முறை அனுபவம் மாத்திரம் இல்ல, தினம் தினம் உள்ள அனுபவத்தை இது சொல்லுகிறது. அவரது சுத்திகரிப்பு என்பது ஒரு அருவி போல. நம்ம வெளியே போய்விட்டு வந்து எப்படி கால்களை கழுவுகிறோமோ, அது போல எங்கெல்லாம் இடறி விழுகிறோமோ, எங்கெல்லாம் தவறி விழுகிறோமோ, எந்த இடத்துல எழுந்திருக்க முடியாம இருக்கிறோமோ, அந்த இடத்துல மனம் திரும்பி அவரை விட்டு விலகி ஓடாம அவர்கிட்ட என்ன செய்யணும், ஓடி வரணும். அவரை விட்டு விலகி என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. அவரிடம் ஓடி வந்து அந்த இடத்துல அவர் அதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் எனக்கு நீர் மன்னிப்பை கொடுத்ததற்காக நன்றி. அவரது இரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கிறதற்காக நன்றி. நான் என் பாவத்தை அறிக்கையிடுகிறேன். நான் செஞ்சது பாவம்தான், அதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. மற்றவங்க மேல குறை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் பாவம் அப்படி இல்லாட்டி நான் செஞ்சிருக்க மாட்டேனேன்னு சொல்லி பழியை யார் மேல தூக்கி போடக்கூடாது, மற்றவர்கள் மேலேயோ சூழ்நிலை மேலேயோ போடக்கூடாது. எஸ், நான் பாவம் செஞ்சது உண்மைதான், நான் உங்களை விட்டு விலகி ஓடல, நான் உங்ககிட்ட என்ன செஞ்சிருக்கிறேன், ஓடி வந்திருக்கிறேன். உங்க ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது, எனக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன், உம்மால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்று அந்த பாவத்தை குறித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதே சத்தியத்தை நீங்க அறிக்கையிடுகிறதுக்கு பேரு தான் கன்ஃபெஷன்.
தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதே வார்த்தையை நீங்களும் சொல்வதுதான் அறிக்கை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கன்ஃபெஷன் அப்படிங்கறதோட அர்த்தமே அதுதான். நாமாக ஒன்றை சொல்வது அல்ல. பாவத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து, நம்மை குறித்து சத்தியம் என்ன சொல்லுகிறது? அதை அறிக்கை செய்யும் பொழுது வாசிக்கலாம். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அந்த பாவ செயல்கள் மூலம் நமக்கு குற்ற மனசாட்சி வந்திருக்கலாம். நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தலாம், தகுதி இல்லை என்ற உணர்வை கொடுக்கலாம், பிசாசும் குற்றப்படுத்த முடியும். ஆனா இந்த மன்னிப்பு என்னுடைய தகுதியின் அடிப்படையில கொடுக்கல, என்னுடைய உணர்வுகளின் அடிப்படையில கொடுக்கல. இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அந்த செயலின் அடிப்படையில என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கிறதற்கு அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய இயல்பின் அடிப்படையில இல்ல, அவர் கேரக்டர் அடிப்படையில இதை சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன வித்தியாசம் தெரியுமா? தேவன் உண்மை உள்ளவர் என்பது அவரது ஒரு இயல்பு. அவர் மாறாதவர். சொன்னா சொன்னதுதான். ஐயோ நான் அன்றைக்கு தெரியாம சொல்லிட்டேன், இன்றைக்கு என்னால முடியாதுன்னு அவர் என்ன செய்ய மாட்டாரு? சொல்ல மாட்டாரு. அன்றைக்கு நான் உன்னை நேசித்தேன், இன்றைக்கு நான் வெறுத்து விட்டேன் அவர் என்ன செய்ய மாட்டார்? சொல்ல மாட்டார். ஏனென்றால் அவர் மாறாதவர். அவர் நம்மை வெறுப்பது இல்லை. பழைய உடன்படிக்கையில விலங்குகளின் ரத்தம் மூடப்பட்ட காலத்துல இருந்த அந்த தேவ மனிதர்கள், அந்த பிள்ளைகள் அவரது இரக்கத்தையும் அன்பையும் பெற முடிந்தது என்றால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவரது பிரியமான பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் பாவிகளாக இருக்கும் போதே அவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேனே, எனக்கு அவர் பதில் அளிக்காமல் இருப்பது எப்படி? அவருடைய கேரக்டர், அவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர். சொன்ன சொல் என்ன செய்ய மாட்டார்? மாற மாட்டார். அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்ட நீதிமான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை பாவங்களற கழுவி என்னோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது, உங்களுக்கு நித்திய மீட்பை கொடுத்திருக்கிறது. இதற்கு நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்முடைய பலத்தின் அடிப்படையில இல்ல. அவர் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரோ, அவர் என்ன சொல்றாரோ அதற்கு அவர் எப்படி இருக்கிறாரோ? உண்மையுள்ளவர். அது மாத்திரம் இல்ல, போனா போகுது என்று சொல்லி இந்த மன்னிப்பு அவர் நமக்கு என்ன செய்யல? கொடுக்கல. ஒருவர் நம் சார்பில் நமக்காக அத்தனை ஆக்கினைகளையும் ஏற்றுக்கொண்டு ஒரு விலை கிரயம் செலுத்தி இருக்கிறார். தேவன் பாவத்தை அனுசரித்து போறவர் இல்ல. அவருடைய கேரக்டர் அது கிடையாது. அவரது இயல்பு பரிசுத்தமானது, அவரது இயல்பு நீதியுள்ளது. பாவத்திற்கு ஒரு தண்டனையை அது கேட்கும். அவர் எப்படி அன்புள்ளவரோ அது போல அவர் நீதியுள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அந்த பாவத்திற்கான தண்டனை நம் மீது சுமத்தப்படாமல் அது கிறிஸ்துவின் மீது என்ன செய்யப்படுகிறது? சுமத்தப்படுகிறது. அதனால் அவர் நீதியுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தோட அர்த்தம் அதுதான். நம்ம பாவத்தை அறிக்கையிடும் பொழுது பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயமும், எப்பேற்பட்ட அநியாயமா இருந்தாலும் சரிதான், நம்முடைய பார்வையில தான் இது சின்ன பாவம், பெரிய பாவம், இது சின்ன அநியாயம், இது பெரிய அநியாயம், இதெல்லாம் நம்ம லிஸ்ட். நம்ம ஒரு கிரைட்டீரியா என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? போட்டு வச்சிருக்கிறோம். அவரோட பார்வையில அவரோட ஸ்டாண்டர்டே வேற.
அவர் பார்க்கிற பார்வையே வேற. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, இந்த இரக்கத்துக்காக, இந்த மன்னிப்புக்காக நீங்க சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன மன்னிக்கிறதுக்கு நான் என்னப்பா செய்யணும்? நான் 1 மணி நேரம் அழுதா போதுமா? நான் 2 நாள் நான் உபவாசம் இருந்து ஜெபிச்சா எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? என் பாவத்தை நீங்க மறந்துடுவீங்களா? என்ன மன்னிச்சிருவீங்களா? அப்படின்னு நம்ம எத்தனை பேர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் இந்த சத்தியத்தை அறிகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் நான் அழுது ஜெபிச்சா எனக்கு ஒரு திருப்தி வரும். என் ஜெபத்தை அவர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். இப்படி எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சா நான் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமா மாறிட்டேன். நம்ம உணர்வுகளின் அடிப்படையில அவரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடிக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய ஸ்டாண்டர்ட் வேற. அவர் நம்முடைய செயல்களின் அடிப்படையில நம்மை பரிசுத்தமாக பார்க்கவில்லை. நம்ம எவ்வளவு நேரம் கண்ணீர் விடுகிறோம் என்பதன் அடிப்படையில அவர் மன்னிப்பை என்ன செய்யல? கொடுக்கல. இந்த மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள எந்த செயலும் செய்ய வேண்டாம். ஒரே ஒரு செயல், நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவத்தை அறிக்கையிடுவது மாத்திரம்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஈஸியா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? எவ்வளவு எளிது, சிம்பிள். எவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன் இல்லையா? அதான் வசனம் சொல்லுது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். இரக்கத்துல எப்படி இருக்கிறாரா? ஐஸ்வர்யவான். உனக்கு எவ்வளவு வேணும்பா இரக்கம்? எவ்வளவு நாளும் நீ என்ன செஞ்சுக்கோ, எடுத்துக்கொள். நீ எந்த இடத்துல நிற்கிறாயோ அது அழுக்குன்னு அவர் பார்க்கல, கந்தல்னு பார்க்கல, அது கோலோன்னு அவர் என்ன செய்யல, பார்க்கல. எந்த இடத்துல இருக்கிறோமோ நம்ம மனம் திரும்பும் போது, அது அறிக்கையிடும் போது அப்படியே அதை சுத்திகரித்து நம்மை அப்படியே அணைத்து கொள்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். நீடிய பொறுமையுள்ளவராய், நீடிய பொறுமையுள்ளவராய். நீங்க இயேசு கிறிஸ்துவ ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்கன்னா நமக்குள்ளதான் அவர் இருக்கிறார். எத்தனை விசுவாசி அவரோடு ஐக்கியப்பட்டு ஒளியில நடக்கிறவர்களா இருக்கிறோம்? நம்ம படைச்சதுக்கு ஒரு நோக்கம் வேணும்ல இல்லையா? ஒரு பொருளை ஒரு நோக்கத்துக்காக தானே உருவாக்குறோம். நமக்காக இறங்கி வந்து நம்மை மீட்டெடுத்து கழுவி சுத்தப்படுத்தி அவர் தங்கி இருக்கிற ஒரு ஆலயமாக மாற்றி நமக்குள் இருக்கிறாரே. அவர் என்ன பேசுகிறாருங்கிற கேட்கிற இடத்துல கூட நாம இன்னைக்கு என்ன செய்யல? இல்ல. அவர் குரல் எப்படி இருக்கும்னு கூட நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. அதனாலதான் பிசாசு சொல்றதையும் உலகம் சொல்றதையும் கேட்டு நம்முடைய அந்தஸ்து என்னன்னு தெரியாம அந்த இளைய குமாரனை போல பன்றி சாப்பிடுற சாப்பாடு இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டு இருக்கிறோம். நம்ம அந்தஸ்து என்ன நமக்கு என்ன செய்யல, தெரியல. நீங்க மன்னிப்பை பெறுவதற்கு நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த செயலை செஞ்சா எனக்கு கிடைக்குங்கிறது உங்களுடைய சுய திருப்தி. உங்க உணர்வுகளை நீங்க திருப்தி செய்து கொள்றீங்க. இந்த அடிப்படையில அவர் மன்னிப்பை என்ன செய்யல, கொடுக்கல. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரது இயல்பின் அடிப்படையில இந்த மன்னிப்பு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். நீங்க தேவனை எப்பொழுதுமே உங்க அனுபவத்துல, உங்க சூழ்நிலையில, உங்க இயல்புல, பிரச்சனைகளின் அடிப்படையில பார்க்காதீங்க. அவரது இயல்பின்படி என்ன செய்யுங்க, பாருங்க. டாக்டர் ரிப்போர்ட் இப்படி சொல்லப்பட்டிருக்குதே, இது சுகமே ஆகாதுன்னு சொல்லி இருக்கிறாரே, நான் என்ன செய்கிறது என்றால் அவர் யார்? அவரது நாமம் யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபானா என்ன தெரியுமா? சுகம் தரும் தெய்வம். அவர் பேரே என்னதுதான்? சுகம் தரும் தெய்வம். அவருடைய ஒரு நேச்சர், அவருடைய கேரக்டரே சுகம் கொடுக்கிற ஒரு கேரக்டர். அவர் இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிறார். அந்த சுகத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறதுக்கு என்ன தடை இருந்ததோ அந்த பாவத்தை தனது இரத்தத்தினால் கழுவி சுத்தமாக்கி விட்டார். அந்த தடை நீக்கப்பட்டு விட்டது. அதை பெற்றுக்கொள்றதுக்கு எந்த தடையும் இல்லை. அவரது நாமம் யெகோவா ராஃபா என்றால் அது எத்தனை நிச்சயம் இல்லையா? உங்களோட சூழ்நிலைகள்ல அவரது ஒரு நாமம் ஜெயக்கொடியானவர்னு ஒரு பெயர் வரும். ரொம்ப அழகா இருக்கும் அந்த நாமம். எல்லாத்திலையுமே வெற்றி அவர்தான். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் வெற்றி நமக்கு தான். ஏனென்றால் அவரது நாமமே வெற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எதிலையும் தோற்று போகிறவர் இல்லை. யெகோவா நிசி.
எகோவா நிசி. என்னோட தனிப்பட்ட சுகத்துல நான் அவருடைய இயல்பை தியானிக்கும் பொழுது என்னால என் சந்தேகத்தை மேற்கொள்ள முடிந்தது. என்னுடைய கவலையை அவர் பாதத்துல இறக்கி வைக்க முடிந்தது. அவர் எத்தனை உண்மையுள்ளவர் என்று நீங்க தியானிச்சு பாருங்க. எத்தனை ஜெனரேஷன்ஸ் வந்தாலும் அவர் மோசேக்கு கொடுத்த வாக்க எத்தனையோ சந்ததிகளுக்கு பிறகு நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கைய 400 வருஷம் கழித்து மோசேயிடம் நினைவு கூறுகிறார். அத கூட இருந்து பாக்குறதுக்கு யாரும் இல்லை. அவர் வார்த்தைக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு வார்த்தை கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதற்கு அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவர். நீங்க எழுதி வச்சுக்கலாம். அதை பார்க்க முடியலன்னா நான் எந்த இடத்துலயோ என்ன செய்ய வேண்டியது இருக்கு? மாற வேண்டியது இருக்கு. அவர் மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர், நீதியுள்ளவர். இந்த இடத்த போனா போகட்டும் நமக்கு கொடுக்கல, பாவப்பட்டு அவர் கொடுக்கல, காம்ப்ரமைஸ் பண்ணி நமக்கு கொடுக்கல. சட்டப்படி நம்மை பிள்ளையாக எப்படி சுவிகாரம் எடுக்க வேண்டுமோ சட்டப்படி அவர் சுவிகார புத்திரராக மாற்றி இருக்கிறார். நீதியுள்ளவர், அவர் நீதியில் தவறாதவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவரது இயல்பின்படி அங்கு அவர் சிலுவையில் என்ன நீதியை செய்து முடித்திருக்கிறாரோ அந்த நீதியின்படி நாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த மன்னிப்பிற்குள் செல்லுகிறோம். எப்பொழுது? நாம் பாவத்தை நாம் அறிக்கையிடும் பொழுது. பாவத்தை குறித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நாம் அப்படியே அறிக்கையிடுவது. இந்த இடத்துல எனக்கு இயேசு கிறிஸ்துவை சுத்திகரிக்கிறதற்கு ரத்தம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? அதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்வது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? அதை நான் உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும் அதை அப்படியே விசுவாசிப்பது. நீங்கள் அறிக்கையிட்டு விசுவாசிக்கும் பொழுது அவரோடு ஆன அந்த ஐக்கியத்திற்குள் மறுபடியும் செல்கிறீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஐக்கியம், அந்த ஃபெலோஷிப் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. இந்த சுத்திகரிப்பு நமக்கு அவசியம். எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகத்தோடு இல்லை, எனக்கு தருவாரா தரமாட்டாரா என்ற பயத்தோடு இல்லை, குற்ற மனசாட்சியோடு இல்லை, தைரியமாக இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? காத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அந்த மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறதற்காக நன்றி. அவரது ரத்தத்தினால் இந்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டதற்காக நன்றி. அவரது ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டதற்காக நன்றி என்று நீங்க அந்த வார்த்தைகளை, சத்தியத்தை நீங்க சொல்ல சொல்ல உங்களுடைய குற்ற மனசாட்சி உங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? ஓடி போய்விடும். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த குற்ற மனசாட்சியை விட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதிக நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. நம்முடைய உள்ள மனசாட்சியை அது சரி செய்கிறது. நம்ம குற்ற மனசாட்சி என்ன செய்கிறது? போக்குகிறது. அந்த ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ உங்க குற்ற மனசாட்சி போற வரைக்கும் வாயை திறந்து என்ன செய்யுங்க? சொல்லுங்க. இந்த இடத்துல அவர் என்ன பாவியா என்ன செய்யல? பார்க்கல. நான் மனம் திரும்புறேன்ப்பா, இந்த இயல்பு எனக்கு கொடுக்கப்படல, நான் பாவம் செஞ்சுட்டேன், உங்களை விட்டு நான் ஓடி போகல, உங்ககிட்ட நான் என்ன செய்யறேன்? ஓடி வருகிறேன். இதுல இருந்து தூக்கி எடுக்க நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவருடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்க காத்து கொண்டு இருக்கிறது. அதற்கு நீங்க நீதியும் உண்மையுள்ளவராக நீர் இருந்து கொண்டிருக்கிறீர். அந்த சுத்திகரிப்புக்குள்ள நான் வருகிறேன். கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்ட மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அவருக்குள் நான் நீதிமானாக இருக்கிறேன். இந்த இடத்துல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீங்கள் அதை அறிக்கையிட அந்த குற்ற மனசாட்சி உங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? ஓடி போய்விடும். தைரியமா அந்த ஐக்கியத்துக்குள்ள மறுபடியும் உங்களால என்ன செய்ய முடியும்?
போக முடியும். உங்க ஜெபத்துக்கான பதில பெற்றுக்கொள்ளக்கூடிய நிச்சயத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் அவரும் அந்த ஐக்கியத்தை சரி செய்து கொள்ளுகின்ற ஒரு இடம். அவரோடு உள்ள அந்த ஐக்கியத்தை நாம இப்படிதான் என்ன செய்ய முடியும்? சரி செய்ய முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க விசுவாசித்து அறிக்கை செய்த பிறகும் உங்களுக்கு அந்த உணர்வு வரல, எனக்கு அந்த குற்ற மனசாட்சி வருகிறதே என்றால், இந்த மன்னிப்பு உணர்வுகள் சம்பந்தப்பட்டது அல்ல. இது விசுவாசத்தின் மூலம் வெளிப்படுகிறது. விசுவாசம் வேற, உணர்வு வேற. நீங்க நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் சத்தியம் சத்தியம்தான். ஒரு வசனத்துல பவுல் சொல்வாரு, வாசிக்கலாம். ரோமர் 3:3 வாசிக்கலாம். சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவர்களுடைய அவ்விசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படியாக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும்போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாம நம்பினாலும் சரி, நம்பவில்லை என்றாலும் சரி, அவருடைய உண்மை என்ன செய்யாது? மாறாது. உண்மை உண்மைதான். நாம நம்பலன்னு சொன்னா அதை நம்மளால என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அப்படியாக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. நாம கேட்கறது, நம்ம பேசுறது, நம்ம பார்க்கறது, நம்ம உணர்கிறது, இதெல்லாம் என்னதுதான்? பொய் தான். ஆனா தேவனுடைய வார்த்தையோ, தேவனோ எப்படிப்பட்டவரா? சத்தியபரர். அதனாலதான் நம்ம உணர்வுகளை நம்பாம நம்ம எதை நம்பணும்? தேவனுடைய வார்த்தையை நம்பணும், சத்தியத்தை நம்பணும். என் சூழ்நிலை என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், என் உணர்வுகள் சொல்லலாம். நீ மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கிடைச்சிருமா, இந்த இடத்துல நீ நின்று கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லலாம். ஆனா சத்தியம் என்ன சொல்லுது? நீ மன்னிப்பு கேட்டால் அந்த சுத்திகரிப்புக்குள்ள நீ என்ன செய்கிறாய்? செல்கிறாய். என்னுடைய ஐக்கியத்திற்குள்ள நீ வருகிறாய். அது உன்னை பாவங்களற கழுவி கொண்டிருக்கிறது. என்னுடைய பிரசன்னத்துல உன்னை நிறுத்தி இருக்கிறது. என்னுடைய சமாதானத்துல உன்னை வைத்திருக்கிறது. இழந்து போன சந்தோஷத்தை அது உனக்கு திரும்ப தருகிறது. அந்த ஐக்கியம் உங்களுக்கு இழந்து போன சந்தோஷத்தை என்ன செய்யும்? தரும். தாவீது ராஜா ஏங்குகிறார். சங்கீதம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பத்சேபாள் கிட்ட பாவம் செஞ்ச உடனே தாவீது ராஜா கதறுகிறார், எனக்கு உங்களோட ஐக்கியம் வேண்டும். உங்களுடைய இரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்பவும் நீங்க எனக்கு என்ன செய்யணும்? தரணும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கணும். எதை அன்று அவர் ஏங்கினாரோ அது இன்றைக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ ஒரு பெரிய இடம் இல்லையா? நீங்க அவருடைய ஐக்கியத்துக்குள்ள போகும்போது, நீங்க அந்த சுத்திகரிப்புக்குள்ள போகும்போது, உங்க கால்களை நீங்கள் கழுவ இடம் கொடுக்கும் பொழுது நீங்க இழந்து போன சந்தோஷத்தை உங்களால என்ன செய்ய முடியும்? தர முடியும். அந்த ஐக்கியத்துல நீங்க ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். குற்ற மனசாட்சி இல்லாம ஒரு விசுவாசத்தை, ஒரு அமைதியை, ஒரு பரிசுத்தமான ஒரு உணர்வை, ஒரு சமாதானத்தை உங்களால என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். உற்சாகமான ஆவி, பரிசுத்த ஆவியானவரை சொல்லப்பட்டிருக்கு. உற்சாகமான ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது அவைகளை மன்னித்து எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆவியில் நாங்கள் பரிபூரணமாக இருக்கிறோம். நித்திய மீட்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம்.
எங்களுடைய ரட்சிப்பு ஆவியானவருக்குள் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. ஆனால் உம்முடனான எங்களுடைய ஐக்கியத்துல உள்ள அந்த பிரிவை எப்படி மேற்கொள்ளுவது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. எந்த இடத்திலெல்லாம் நாங்கள் தவறுகிறோமோ அந்த இடத்தில் உம்மை விட்டு விலகி ஓடிச் செல்லாமல் உம்மிடத்தில் ஓடி வர கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான அந்த மன்னிப்பிற்குள், சுத்திகரிப்பிற்குள் வர சொல்லை கொடுத்திருக்கிறீர். இழந்து போன சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள சமாதானத்தோடு, தைரியத்தோடு உம்முடைய சமூகத்துக்கு வர எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. குற்ற மனசாட்சியை மேற்கொள்ள கற்றுக் கொடுத்திருக்கிறீர். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவர்களோடு நீர் பேசுகிறதற்காக நன்றி. அவர்களுடைய உள்ளங்களை நீர் திடப்படுத்தியதற்காக நன்றி. அவர்கள் கேள்விகளுக்கு நீர் பதில் கொடுத்ததற்காக நன்றி. நீர் சத்தியபரராக இருக்கிறீர். எந்த மனுஷனும் பொய்யனே. உம்முடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. அதற்கு நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர், நீதியுள்ளவராக இருக்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவங்க தேவைகள், மன விருப்பங்களை அவங்க பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. என்ன தடைகள் இருக்கிறதோ எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம், தேவ பாதுகாப்பு அவர்களது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்கிறதற்காக நன்றி. அவங்க கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறதற்காக நன்றி. அப்படியே சமூகம் அவர்கள் முன் செல்கிறதற்காக நன்றி அப்பா. தேவ தயவு, மனித தயவு அவர்கள் பெற்றுக்கொள்கிறதற்காய் நன்றி. மலை மேல் இருக்கிற பட்டணமாக அவர்களை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.